இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மோகனையே இங்கதான் வராரு. என் குரல் அவருக்கு கேட்டுருச்சோ இல்ல அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரா? இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? இப்ப திரும்பி என்னால அவரை விட்டு ஓடி போகவும் முடியாது. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? மிஸ் ராதிகா, நீ இரு குஷி. நான் உங்களை பத்தி என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மனுஷன். ஐ மீன் பிரமாதமான ஆளு. அதனால தான் உங்களுக்கு என்னோட வீட்டை கொடுத்தேன். ஐ எம் ஷுர் நீங்க உங்களுக்காக ஒரு நல்ல வீட்டை தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல. நானும் அப்படிதான் ஒரு சூப்பர் பக்கத்து வீட்டுக்காரங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே அந்த சூப்பர் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க என் பெர்செப்ஷனையே மாத்திட்டீங்க. இப்ப நான் என்ன நினைச்சேன், ஒரு நல்லவங்க வருவாங்க, பக்கத்து வீட்டுல குடியிருப்பாங்க, அது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன். என் ஃபேமிலி சேஃபா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என் எண்ணமே மாறி போச்சு. நீங்க என்னங்க பொண்டாட்டி பின்னாடி சுத்துறீங்க? முதல்ல பார்ட்டியில, தென் ஆபீஸ்ல உங்க எக்ஸ் வைஃபை தேடி போங்க, போய் அவங்க கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுருங்களேன், வேற ஏதாவது பேசலாமே. ஏன் விடணும்? ஏன் forget it. நீங்க தான் அழுத்தவும் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன். ராதிகா, இப்ப என்னடா என் வீட்டுக்குள்ளேயே புகுந்த என் ஒய்ஃப் கூட அங்க ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது சொன்னீங்களா மிஸ் ராதிகா? அதுவும் என் புள்ள காணாம போன இந்த நேரத்தில் இப்படி பண்றது டிஸ்கஸ்டிங். என்ன பேசுறீங்க? உங்களுக்கு புரியலையா? என்ன பேசுறீங்க? இல்ல நீங்க எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல உண்மையாவே உங்களுக்கு எதுவும் புரியல? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க யுவன்? நீங்க கேக்குறீங்களா? அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கேனா? என்ன உங்களுக்கு அப்படி உங்களோட தோணுதா? குழந்தை காணாம போயிருக்கான்ல, குழந்தை காணாம போனா அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆறுதல் சொல்ல வந்த, கன்சோல் பண்ண வந்தனா? ஆறுதல் சொல்லுவா? அப்ப நான் என்ன செத்துட்டேனா? நட்டு நடு வீட்டுல என் போட்டோக்கு மாலை போட்டு ஊதுவத்தி கொளுத்தி வச்சிருக்காங்களா? இல்ல என் பொண்டாட்டி வெள்ள போட கட்டிட்டு வலையில உடைச்சு தெரிஞ்சிட்டு இருக்காளா? அது எப்படிங்க நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? அது ஏன் பண்ண? என்ன பேசுறீங்க? ஆல்ரெடி நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, அதனால உதவி பண்ணதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாமி, நீங்க எங்க கஷ்டத்தை அதிகமாக்குறீங்களே தவிர்த்து குறைக்கல. வீட்டுக்கு போங்க ஐயா. எங்களுக்கு தேவைப்பட்ட உங்க நம்பர் இருக்கு, நாங்க கால் பண்றோம். ஓகே ஃபைன். இன்னைக்கு என்னால உங்க ஃபீலிங் ஹர்ட் ஆயிருக்குன்னா, நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னா ஐ எம் சாரி. நான் வந்திருக்க கூடாதுல்ல. சரி, இனிமே நான் ராதிகா கிட்ட இருந்து விலகி இருக்க அண்ட் மானஸ் கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்றேன். ஓகே? அந்த முயற்சி கூட எனக்கு பிடிக்கலன்ற. அந்த முயற்சி எல்லாத்தையும் நான் பண்றேன். ஏன்னா நான் தான் வைப்பேன். அவன் மேல எனக்கு அக்கறை இருக்க. என்கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்ட இருந்தோம் தூரமா இருங்க. யுவன், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் பண்ணிக்கிட்டு நாம இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஜஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க. புதுசா வந்திருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத சூழ்நிலை தான் இங்க இருக்க. அதுவும் நீங்க செய்யற விஷயங்கள்லாம் நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க செய்யற மாதிரியே இல்ல. உங்களை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சானா நீங்க இப்படி இருக்கீங்களே சார்.
உங்க மேல ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். இதுக்கு மேல என்ன வருத்தப்படுத்த வேணாம், தயவு செஞ்சு போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லதா. என் புள்ள கிடைக்கிறானோ இல்லையோ, எனக்கு இனிமே உங்களோட முகத்தை பார்க்கறதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. சரி, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். ஓகே தானே? இருந்தாலும் பையனை தேடவோ இல்ல வேற ஏதாவது விஷயம்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. மானஸ் நல்லா இருக்கால? உயிரோட தானே இருக்கா? இத ஆலிவ் ஆயில் ஊத்தி சமைக்கிறேன். குட்டி குட்டியா மெலிசா கட் பண்ணணும். இவன், நான் உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. தயவு செஞ்சு பதில் சொல்லு. சொல்லுடா. நான் உன்கிட்ட கேட்டுட்டேன். நான் எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போத அப்பதான் வந்து இவன் 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 அப்படின்னு கத்தக்கூடாது. என்னோட தாட் ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆயிடும். நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா தாயே? என்ன? நம்ம வீட்ல கெஸ்ட் அதிகமா இருக்காங்க. அப்புறம் இது அதிகமா இல்ல. மத்தவங்கள எங்க போவாங்க சொல்லுங்க? கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய் களைஞ்சானா ஒருத்தன் என் அம்மா. இதெல்லாம் எதனால தெரியுமா? ஏன்னா மோகன் ஐயா மானஸோட உண்மையான அப்பா. அதுக்குள்ள உங்களுக்கு எனக்கு உறவு ஏற்பட்டுருச்சு. வேலை வெட்டிலாம் விட்டுட்டு என் கூட வந்து தேடுற நின்னுட்டு இருக்கீங்க. இங்க நாங்க கேட்டோம் இப்போ உங்ககிட்ட வந்து. ரத்த சம்பந்தம் இருக்கு 2 பேருக்கும். பரவாயில்ல, அவர் இருக்கட்டும். இந்த மாதிரி நேரத்துல நமக்கு நம்ம நெய்பர்ஸோட துணை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனா இதுல எல்லாம் உங்களோட தப்பும் எதுவும் இல்லையே. இதுல மோகன் ஐயாவோட தப்பும் எதுவும் இல்ல. இது எல்லாத்துலயும் ஒருத்தரோட தப்பு இருக்குன்னா அது என்னோட தப்பு மட்டும்தான். ஏன்னா மோகன் ஐயா கிட்ட மானஸ் அவரோட பையன்தாங்கிற உண்மைய என்னால வாய் திறந்து சொல்ல முடியல. உங்ககிட்டயும் என்னால சொல்ல முடியல. மோகன் ஐயா தான் என் கடந்த காலம்னு. இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களுக்கு தான் நான் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க, என் குழந்தை மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா நான் திரும்ப 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 உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். I'm really very sorry, Ivan.